காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை சென்றதான் அது. ராணிப்பேட்டை மாவட்டம், கலவை வட்டம். நம்ம இதனால் வரையும் ஒரு சித்த வித்யார்த்தியினுடைய வீட்டுக்கு போய் கூட்டு ஜபம் பண்ணியிருப்போம். ஒரு நிலையங்களுக்கு போய் கூட்டு ஜபம் பண்ணுவோம். ஒரு விவாகம், மத்தியம விவாகம் நடந்தா அங்க போய் ஒரு கூட்டு ஜபம் பண்ணுவோம். ஒரு நிலைய விழா வைத்தால் கூட்டு ஜபம் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு ரெகுலரா இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா இன்னைக்கு நம்ம செய்த இந்த கூட்டு ஜபம் ஆசிரமவாசிகளுக்கு இது ரொம்ப பழமையான ஒரு விஷயம். ஆதி தொட்டு எதை செஞ்சாலும் அவர்கள் ஒரு ஜபம் நடத்தியோ ஆத்ம நமஸ்காரம் சொல்லி தான் ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் அது பழக்கப்படுத்திருக்கு. ஆனா நாம இன்னைக்கு செஞ்ச இந்த கூட்டு ஜபமானது ஒரு மனிதன் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு மனிதன், அதாவது தனி மனிதனுடைய சுய சிந்தனை இருக்கும். அது அவன் அளவுல அவனால இயன்ற முயற்சியை எடுத்து அவர்கள் நல்லா இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கும் காலம் வரையும் போறதுதான் ஒரு தனி மனிதனுடைய ஒரு சுய சிந்தனைன்னு சொல்றது. அதாவது மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், அப்ப நம்ம எதுல இருக்கோம் அதுல இருந்து மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம மார்க்கத்துல இருக்கோம், சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல இருக்கோம். இது ஒரு நல்ல மோட்சம் தரக்கூடிய நெறி மிகுந்த மார்க்கம். நமக்கு என்ன சிந்தனை வரும், இதை ஒரு 4 பேருக்கு சொல்லி அவர்களையும் அந்த நிலையை அடைய செய்வோம். அதான் நம்மளுடைய நல்ல சிந்தனையாக இருக்கும். இது நமக்கு பொதுவானது. ஆனால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது மாதிரி நமக்கு உடல் நல்லா இருந்தால் தான், தேகம் நன்றாக இருந்தால்தான், நம்ம நேற்று வகுப்புல கூட அதான் பார்த்தோம், தேகம் நன்றாக இருந்தால்தான் நாம கரை தேர முடியும், அங்க ஜீவன்கிட்ட போய் நம்ம சேர முடியும். அந்த தேகம் நன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் உண்ணக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும். நம்ம உண்ணக்கூடிய உணவு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில இல்லை. ஏன் நம்ம கையில இல்லை அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் விவசாயம் பார்க்குறோமானா நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. ஒரு சிலர் விவசாயம் பார்க்குறோம், ஒரு சிலர் பார்க்கல. பார்த்தவங்க அதை விட்டுட்டு முழு நேரமா மார்க்கத்துக்கே வந்துட்டோம். இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் கையில தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுது. அது இன்னைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்மளுடைய சித்தாசிரமம் சேலம் ஆசிரமத்துல இன்னைக்கு இயற்கை விவசாயத்தினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் ஒரு தடவை பேசும் பொழுது அவர் இதை ரொம்ப வலியுறுத்தினார். என்றைக்கு மருந்து இல்லாத விவசாயம் நடைபெறுகிறதோ இந்த உலகத்தில், உலகம்ன்றார், தமிழ்நாடுன்னு சொல்லலை, ஒரு உலகம் முழுவதும் என்றைக்கு மருந்து இல்லாத விவசாயம், இயற்கை உரம் ஏற்றப்பட்டு விவசாயம் நடைபெறுகிறதோ அன்றைக்குதான் இந்த மனித ஜென்மமானது மீண்டு எழும் அப்படின்னு சொல்றார். மரணத்தில் இருந்து மீளும் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றார், அப்படி இருந்தும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மருந்தெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மரணத்தில் இருந்து மீட்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று அவன் இயற்கை விவசாயத்தை நாடி, அதாவது இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் செய்து நல்ல உணவை உண்டு ஒரு 100 வயது 120 வயது வரையும் அவனுடைய வாழ்க்கையை வாழணும். அப்படி இல்லை என்றால் இந்த சித்த வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை தழுவி உண்ணக்கூடிய உணவில் உள்ள நஞ்சையெல்லாம் நீக்கி தன் உடம்பில் உள்ள நஞ்சையும் நீக்கி அவன் ஏக ஜீவ தத்துவத்தில் இந்த மோட்ச நிலையை அடைவதற்கு இந்த மார்க்கம் தகுதியானது என்று சித்த ஆசிரமத்துல நம்மாழ்வார் அவர்கள் பேசுறாங்க ஒரு தடவை. அதற்கு அடுத்து நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா
அவர் வந்து அதை முன்னெடுத்து வர்றாங்க. நான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு மனிதனுடைய சிந்தனை மக்களுக்கு நல்லது செய்வதாக சிந்தித்தால் அதை அவன் எப்படி செய்ய வேண்டும் என்று சிந்திப்பான். அவன் வரையில் அது முடிந்து போகும். ஆனால் இப்போ நாம் இங்கே இருக்க இந்த இடம், இந்த 12 ஏக்கர் விவசாய நிலத்தில் நம்ம இன்னைக்கு அமர்ந்திருக்கோம்னா, ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம இந்த விசாலாட்சி ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய அவர்களாகட்டும், அவர்களுடைய பிள்ளைகள் கவிதா, கலைச்செல்வி, கீதா, அவர்கள் எல்லோருமே சேர்ந்து மக்கள் நலன் கருதி இந்த 12 ஏக்கர்லையுமே இயற்கை உரம் அந்த சாறு ஏற்றி விவசாயம் செய்து அந்த பயிர்களையும் அந்த அரிசி வகைகளையும் மக்களுக்கு கொடுத்து அவர்களை ஆரோக்கியமான முறையில் மாற்ற வேண்டும். ஒரு சிந்தனை வரும், 12 ஏக்கரில் விளைவிச்சு உலகம் பூராத்தில் இருக்க மக்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சிந்தனை வரும் இல்லையா? ஆனால் அங்கேயும் சாமியோட தத்துவம் தான் நிற்கிது. என்ன தெரியுமா? நான் உலகம் பூரா விதைச்சிருக்கேன், முளைக்கிறது முளைக்கும்ன்ற மாதிரி இந்த 12 ஏக்கர் நாளைக்கு 1200 ஏக்கராக மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து, அது கூட அவங்க எப்படின்னா, அவங்களுடைய மூத்த பொண்ணு கவிதா தான் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுன்னா இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டு, ஏன்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு உணவியல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க. உணவு சார்ந்து ஒரு மனிதன் எதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவதன் மூலியமாக அதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, நியூட்ரிஷன் சொல்லுவாங்களே. அதுதான் எனக்கெல்லாம் இங்கிலீஷு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன். அதனால அது சார்ந்து அந்த அம்மா அந்த ஒரு ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால அவங்க எங்கே கனடாவில் இருந்து அங்கே உள்ள மக்களுக்கு இப்படி சாப்பிட்டா இப்படி நல்லா இருக்கலாம், இப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம்னு அங்கே அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் பொழுது, இதை விட தாண்டி என்ன இருக்கு ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு தேடும் பொழுது நம்மளுடைய வித்தை போய் அவங்க முன்னாடி நின்றுருக்கு. அதை அவங்க பல பரிசோதனைகள் பண்ணி ஆராய்ச்சி செய்து அதை விசாரித்து இது எந்த அளவில் நன்றாக இருக்கும்னு சொல்லி அதை கிருஷ்ணாவோட பேசி நம்மளோட பேசி அவங்க பாருங்க என்ன செய்கிறாங்க. அவங்க வந்து வாங்கலை ஏன்னா வர முடியலை கனடாவில் இருக்கிறதுனால. ஆனால் அங்கே இருந்து கொண்டே அவர்கள் என்ன செய்தார்கள்னா தன்னுடைய குடும்பத்தை தயார் செய்தார்கள். அதுதான் அந்த அம்மாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த அம்மா லேட்டாக வந்து வாங்குச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடியே தன்னுடைய குடும்பத்திற்கு அந்த ஆரோக்கியமான விஷயத்தை, எது சித்த வித்தை என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். உணவை தாண்டி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் ஆரம்பிக்கும் போது கூட சொன்னேன், எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன்னு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண உட்காந்தோம், எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் அப்படின்னா நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டதுனால தான் அடுத்து இன்னொரு 1 மணி நேரம் நின்று என்னால் வேலை பார்க்க முடிஞ்சுது. அப்போ அந்த மாதிரி சிந்தனைக்கு அந்த அம்மா போய் குடும்பத்திற்கு இதை எடுத்து சொல்லி, நீங்கள் சற்றும் தாமதிக்காமல் ஒவ்வொருத்தரும் போய் அதை என்னன்னு ஐயாட்ட கேட்டு அந்த வித்தையை நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து வரார். இதுக்கு இந்த மணமேக்கூருக்கு அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். அவருக்கு அந்த மூளை வேலை செய்யும்ல, இவங்க யார் என்ன ஏது உண்மையாலுமே நடத்துகிறாங்களா என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து யதார்த்தமாக வந்து பார்த்து அப்புறம் அவர் வாங்குறாரு. அதன் பிறகு அப்புறம் கவிதா 6 மாதம் கழிச்சு வந்து வாங்குது. அப்புறம் நம்ம விசாலாட்சி அம்மா அவங்க மொத்த குடும்பமுமே என்ன ஆயிடுச்சு, சித்த வித்தை வாங்கிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, வித்தியார்த்திகள் தவம் செய்பவர்கள் அவர்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நாம் இதை ரொம்ப கண்டிஷனாக இந்த வேலையை செஞ்சே ஆகணும். எதை, இந்த இயற்கை விவசாயத்தை நாம் செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணி இப்போ குடும்பமாக சேர்ந்து இதை வந்து அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுறாங்க இந்த 12 ஏக்கரை. அதற்கு வந்து அடிப்படையாக நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுடைய கைடன்ஸ், அவர் இப்போ ஒரு 3-4 மாதம் இருக்குமா, 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த இப்படியே மீட்டிங் முடிஞ்சோடனே இப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் இருக்கும், 2.5 ஏக்கர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மண்ணை அப்படியே மாற்றிட்டார். இந்த இருக்குல்ல, இந்த மண்ணை எடுத்துட்டு வேற இன்னொரு மண்ணு போட்டு அந்த மண்ணை மாற்றி அதை இப்போ பதப்படுத்தி வச்சிருக்கார். திரும்ப அவர் தான் வந்து விதைக்க போறார். ஐயா தான் வந்து அதை விதைச்சு என்ன போட போறாரு, அதான் என்ன சொன்னார், அது
கருங்குருவியா? கருங்குருவை வந்து நான் பயிரிட்டு தரேன், அது 3 மாசத்துல உங்களுக்கு 4 மாசத்துல வந்துடும், அப்புறம் அடிஷ்னலாக மற்றதெல்லாம் நம்ம போடுவோம்னு சொல்லி அவருடைய கைடன்ஸில் அவர் இங்கேயே இருந்து அவருடைய இதுலேயே வந்து மண்ணெல்லாம் வர வச்சு எல்லாம் போனீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி மண்ணவே மாற்றிட்டார் அப்படியே டோட்டலாக. அப்படி ஒரு முயற்சி எடுத்து இப்போ ஒவ்வொன்றையும் அப்படி தான் செய்ய போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு தவவாதிக்கும் சரி சாதாரண மனிதருக்கும் சரி உணவு எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு சாப்பிட்டேன் பாருங்க சாப்பாடு, அதில் ஒரு வாசம் இருந்ததா? நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தது. ஆனா நம்ம வீட்டு சாப்பாட்டுல இந்த வாசம் வருமா? வருதா? அது வந்து அந்த அரிசி இங்க விளைஞ்சது, இதே மண்ணுல விளைஞ்ச அரிசி. அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, நம்ம என்ன ஜபம் வச்சோம்னா ஒரு மெஸ்ல சொல்லுவோம், அது வாட்டுக்கு வந்துடும். கணவன் மனைவி என்ன செஞ்சிருக்காங்க, இங்கேருந்து போகும்போதே அரிசியை கொண்டு போயிட்டாங்க, 25 கிலோ கொண்டு போய், நாளைக்கு எங்கள் சித்த வித்தியார்த்திகள் வராங்க, இந்த அரிசி தான் நீங்கள் சமைச்சு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அந்த அரிசியெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ எவ்வளோ நுட்பமாக அதை வந்து அது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. அப்படியே அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குடும்பமாக அர்ப்பணித்து ஒரு வேலையை செய்கிறாங்க. நம்ம செய்வோமானா அது நமக்கு கேள்வியா இருக்கு. நம்ம அதை செய்வோமா அப்படின்னா, நம்மள்ட்ட ஒரு 12 ஏக்கர் 10 ஏக்கர் இருந்தா சீக்கிரம் விளையிறது எதுவோ அதை போடு, விளைஞ்சா சாப்பிட்டு வெந்ததை தின்னு விதி வந்தா போவோன்ற மாதிரி நமக்கு சிந்தனை வந்துடும். ஏன்னா இப்பவே நம்ம சிந்தனை என்ன சொல்லுது, என்ன அவர் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு தூக்கி விட்டாருன்னா மேலே போயிடலாம், அப்படிதானே இருக்கு. என்ன சொல்லுவீங்க? அதுதான் சொல்றேன். அதனால ரெண்டாவது இன்னொன்று பாருங்க, இன்னொன்று நல்லா கவனிங்க. இவங்கெல்லாம் இந்த ஊர் மக்கள், இவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். சரியா? இந்த ஊரினுடைய பேர் வந்து என்ன? பெண்ணகரம். நல்ல பெண்ணகர், அது உங்களுக்கு தெரிஞ்சது. சரியா? கலவைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பேர் என்ன? அப்படின்னு அடிச்சு சொல்றீங்க இல்ல, நான் சொல்றேன் கலவை கிடையாது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதான் கலவை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ஊருக்கு பேரு சதுர்வேதி கிராமம் சொல்லி பேர். இதுக்கு முன்னாடி, ஆமா, இதுக்கு முன்னாடினா எப்ப? 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, நான் சொல்றது அது 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி சதுர்வேதி கிராமம் இந்த ஊருக்கு பேர். இப்பதான் இதை பெண்ணகர் அது இதுன்னு பிரிச்சிருக்கோம். நம்ம இப்ப என்ன செய்யறோம், ஒரு தெருவுக்கு ஒரு பேர் வச்சு இதுதான் எங்க ஊருன்றோம். அப்பெல்லாம் ஒரு ஊருனா கிட்டத்தட்ட 8 கிராமம் 10 கிராமம் சேர்ந்து இருக்கும். 18 பெட்டின்றாங்கல்ல, அப்படி சேர்ந்ததுதான் ஒரு ஊரா இருக்கும். அப்ப சதுர்வேதி கிராமம் சொல்லி இதுக்கு பேர். என்ன சதுர்வேதி கிராமம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. நம்ம அப்பாவோட பிள்ளைகள். அந்த காலத்துல ஒருத்தன் ஞானத்தை தேடி போகணும் அப்படின்னா அவன் முதல்ல 4 வேதங்களையும் தரமாக கற்று தேர வேண்டும். அந்த 4 வேதங்களும் எங்க கசடு இல்லாம கற்றுக் கொடுப்பார்கள் என்றால் அது இந்த ஊர் தான். 4 வேதம். அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்து சதுர்வேதி கிராமம்னு பேர். அது எப்படின்னு கேட்டா, நம்ம சங்கராச்சாரியர் பெரியவா இருக்காருல்ல, அவர் வேதம் படிச்சதும் இந்த ஊர் தான். அவர் சின்ன வயசுல இருந்து வேதம் கற்று தேர்ந்ததும் இந்த ஊர் தான். அவர் மாதிரி அவருக்கு முன்னாடி எத்தனையோ மகான்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் கற்று தேர்ந்ததும் இந்த ஊர் தான். வேதம் மட்டுமே கற்று தேர்வதற்காக இருந்த ஊர் தான் இந்த ஊர் சதுர்வேதி கிராமம். இந்த ஊருக்கு பேர் வந்து சதுர்வேதி கிராமம். அது அப்படியே மாறி 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 இன்னைக்கு கலவையில வந்து நிற்கிது, கலவை பெண்ணகரா வந்து நிற்கிது. நாளைக்கு என்ன வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படியான ஒரு ஊர் இது. வேதங்களை அன்றாடம் ஓதி கொண்டிருக்கக்கூடிய இப்ப இந்த 4 சதுர்வேதி கிராமத்துல 5வது வேதத்தை கொண்டு வந்து இறக்கி இருக்கோம், விதைச்சிருக்கோம். பரந்தாமி ஜாக்கிரதையில இருக்காரு. என்ன, இந்த சதுர்வேதி கிராமத்துல இன்னைக்கு 5வது வேதமான சித்த வேதத்தை கொண்டு வந்து நம்ம இன்னைக்கு விதைச்சிருக்கோம். எதோட? நெல்மணியோட விதையோட சேர்த்து நம்ம விதைச்சிருக்கோம். அது விளைய விளைய இது விளையும், இது விளைய விளைய
அது விளையும். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால ஞானத்துக்கான பூமி தான் இந்த கலவைன்னு சொல்லக்கூடிய இந்த ஊர். அதான் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் பெரிய கொடுத்து வச்சவங்க. இந்த ஊர்ல விவசாயம் பண்றீங்கன்னா பெரிய கொடுத்து வச்சவங்க நீங்க எல்லாம். ஆமா, வேதம் வேத அந்த நாதம் கேட்ட மண் இது. எத்தனை ஆயிரம் வருஷமா வேதம் ஓதி 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 அந்த வேதம் நாதம் கேட்ட மண் இது. ஆமா, அந்த மண்ணில் நீங்க எல்லாம் பிறந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஆளா பேரா இருக்கீங்க. உங்க பிள்ளைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். அந்த மாதிரி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எங்க சாமி இன்னைக்கு இப்போ பாலா இப்போ பேசும்போது சொன்னார், இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரு? 1.5 கிலோமீட்டரில் அங்கே எங்கள் சாமியினுடைய ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்கு. ஆமாம், குடையம்பாக்கம். இங்கே அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இடம் இருக்கு. அது சாமி வந்து போன இடம். ஆமாம், மழை வரலைன்னு சொல்லும் பொழுது அப்போ சாமி வந்து அங்கே நம்ம வித்தியார்த்தி தானே சாமி வந்தார்ல ஆற்காட்டுக்கு. அதுதான் சொல்கிறேன். எங்கள் சாமி வந்து புழங்கின ஏரியா தான் இது பூராமே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே சாமி வந்து புழங்கின ஏரியா. காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு, எல்லா இடத்துக்குமே வந்திருக்காரு. சாமி கால் தடம் பதிக்காத இடமே கிடையாது. ஆமாம், இன்னைக்கு அடுத்ததாக இன்னைக்கு வந்திருக்காரு. அதுதான் சத்தியம். இந்த இடம் ஒரு மாற்றத்திற்கு உண்டான இடம். ஆமாம், இதில் யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறீங்க? எல்லாருமே விவசாயம் பார்க்குறீங்க. ஆமா இல்லையா? ஆமா, அதனால எல்லா மனிதர்களுக்கும் விவசாயிகள் தான் குலதெய்வம். ஆமா, அவங்களுக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். ஆனா அவன் சோத்துல கையை வச்சான்னா யார் அந்த நெல்மணியை விதைச்சு இன்னைக்கு களத்துக்கு கொடுத்து கடைக்கு வந்து அவன் வாங்கி சாப்பிட்றானோ அந்த அவனுக்கு தான் அவன் என்ன செய்யணும்? வணக்கம் வச்சு சாப்பிடணும். அப்போ நீங்களாம் தெய்வமா இருக்கக்கூடியவர்கள். தெய்வம் வந்து எப்பொழுதும் ஒரு மனித உயிரை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. அப்படின்னா ஒரு விவசாயினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, மனிதன் உயிருக்கு சேதம் தரக்கூடிய எந்த ஒரு மருந்து பொருளையும் எந்த பயிர்லையும் தெளிக்கக்கூடாது, கலக்கக்கூடாதுன்ற சிந்தனை நமக்கு எப்பவுமே இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இயற்கை உரமே போட வேணாம். உங்களுடைய எண்ணமே அந்த பயிர் என்ன ஆயிடும்? வளர்ந்து வந்துடும். நல்ல சிந்தனை எண்ணம் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த உரமும் போட தேவையில்லை. அது பயிர் தானா வளர்ந்து வரும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு இவங்க பக்கத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து, உற்ற துணையாக இருந்து, அவங்களுக்கு கை கொடுத்து, அவங்களுக்கு வேண்டதை செஞ்சு கொடுத்து, நாளைக்கு வரலாற்றில் உங்கள் பேரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து நாடு நலம்னு அவங்க சொல்லி அவங்க ஆரம்பித்து தாய் என்புன்னு சேர்த்து ஆரம்பித்து, ஆனால் அவங்க வியாபாரம் பார்த்தாங்களோ இல்லையோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அன்பளிப்பாக எவ்வளோ வந்த பொருளெல்லாம் அன்பளிப்பாக போயிட்டே இருக்குது. வாரம் வியாழக்கிழமை கிளாஸில் கஞ்சி சாப்பிட்றோம்ல, தெனக்கஞ்சி, கம்பு கஞ்சி, கொள்ளு கஞ்சி, அதெல்லாம் இங்கேருந்து வர்றது தான். இங்கேருந்து வர்றது தான். ஆமாம், இங்கேருந்து இவங்க கொடுத்து வர்றது தான் சொல்கிறேன். இங்கேருந்து வருது. ஆமாம், சரியா? ஆமாம், அதனால் நாம் என்ன செய்யணும்? இதை கேட்டுட்டு போய் அங்கே போய் வீட்டில் பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி வெறும் சாதத்தை சாப்பிடக்கூடாது. ஆமாம், பேசுகிறதோடு நிற்கக்கூடாது. ஆமாம், நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை. ஆமாம், சிந்திக்கணும். அதனால் நம்மளும் என்ன செய்யணும்? மாறணும். சரியா? இது மாற்றம் எப்படி தெரியுமா? நீங்கள்லாம் மாறி வாங்கினா தான் அவங்களுக்கு சரி விதைச்சா 10 பேர் வாங்குறாங்க அப்படின்னு அதை செய்வாங்க. நீங்கள் வாங்கலை அப்படின்னா இதை போட்டால் யார் வாங்குறா? மருந்தை போட்டாலாவது 40 பேர் வாங்குறான், சாப்பிட்றான், சாப்பிட்டு போய் சேர்ந்துடுறான், அதையாவது நாங்கள் பண்ணுறோம்ல அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாங்கி பழகணும், சாப்பிடணும். பிள்ளைகளுக்கு சொல்லணும், எடுத்து சொல்லணும். இப்போ இருந்து என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லி 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 மாற்றி கொண்டு வரணும். இதெல்லாம் நம்மளுடைய கடமை. இன்னைக்கு அப்பா வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா கேட்டுக்குங்க, விவசாயம் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதனால தான் ஆசிரமத்தில் வந்து விவசாயத்தை முதல்ல கொண்டு வந்தார். மற்ற ஆசிரமங்கள்லாம் எப்படின்னு தெரியாது நமக்கு. நம்ம ஆசிரமத்தில் விவசாயத்தை முதல்ல கொண்டு வந்தார். அதை அடிப்படையாக வச்சு மருந்து பொருட்கள், மருந்து செய்கிறது, அதை கொண்டு வந்தார். இது ரெண்டையும் மையப்படுத்தி தவத்தை கொண்டு வந்தார். நல்லா கேட்டுங்க, பிரதானம் அதுதான். ஆனால் அதை வந்து
நாம் வந்து அஸ்திவாரம் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டையும் சமன்படுத்தி கொண்டு வந்தார். ஒன்று உணவு, இன்னொன்று மருந்து. வேற ஏதாவது தொழில் ஆசிரமத்தை கற்றுக் கொடுத்துருக்காரா? இல்லை இல்லை, இது ரெண்டு மட்டும்தான். ஒன்று விளைவிக்கிறது, மருந்து செய்கிறது, அதை மக்களுக்கு கொடுக்கறது, வித்தையை பற்றி சொல்கிறது. இது மூணும் தான் ஆசிரமத்தினுடைய வேலை. ஆமாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம கட்டடம் கட்டலாம், எம்சாண்டு போடலாம், ஆத்து மணல் போடலாம், போடாமல் கூட கட்டலாம். என்ன பிறந்தாமே அதனால் நாம் என்ன செய்யணும், நம்ம அளவுக்கு இல்லைனாலும், அதாவது நம்ம அளவுக்குன்னா நமக்காக யோசிக்கலைனாலும் பிள்ளைகளுக்காக ஒரு மாற்றத்தை நாம் அது கொண்டு வரணும். நம்ம உடம்பு போச்சு, பாதி போச்சு. நமக்கு இப்போ தான் அந்த அறிவும் தெளிவும் வருது. ஆனால் பிள்ளைகள்லாம் இப்போ தான் வளர்ந்து வருதுங்க. உங்கள் பேரனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்போ தான் வளர்ந்து வருதுங்க. அதுகளுக்கு இப்போ இருந்து என்ன செய்யணும், விதைச்சிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கு இன்னும் 100 வருஷம் கடந்து போகும்பொழுது இது அப்படியே விதைச்சி 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 அது மாற்றம் உண்டாயிடும். அது விதைக்கிறதுனா சாப்பாட்டை மட்டும் விதைக்கக்கூடாது, இயற்கை உணவை மட்டும் விதைக்கக்கூடாது, எதையும் சேர்த்து விதைக்கணும், வித்தையும் சேர்த்து விதைக்கணும். ஆமாம். அப்புறம் அப்படியே சாப்பாட்டு ராமனா போயிடுவாங்க. அப்புறம் அதை மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால ஆமாம் சொல்லியிருக்காரு சாமி. சாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் வரும்போது நம்ம ஆசிரமத்தில் மட்டும்தான் அரிசி கஞ்சி இருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு பஞ்சம் வரும். இப்போ இல்லை, அது காலம் இருக்கு, வரும். அப்போ எல்லாரும் என்ன எதை நோக்கி ஓடி வருவான், எங்கே கஞ்சி அரிசி கஞ்சி கிடைக்குதோ அங்கே தான் வரணும். அப்போ ஆசிரமத்தை நோக்கி வருவான் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்லியிருக்கார். சரியா? அதனால் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்க வந்து காலையில் நேற்று பரந்தாமையை கேட்டார், ஐயா நாளைக்கு போகிற வீடு எப்படி ஜபத்துக்கு வசதியாக இருக்குமா? பெரிய வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12 ஏக்கரில் இருக்குது பரந்தாமை. ஆமாம், காத்தோட்டமாக இருக்கும். இல்லை அவர் சொல்லலை, விவரம் சொல்லலை. நம்ம எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம்னு விவரம் சொல்லலை. அவர் யதார்த்தமாக கேட்டார். அதனால் நம்ம இன்னைக்கு விதைக்கக்கூடிய நிலத்தில் நாம் சித்த விதையை அப்பா மூலியமா விதைச்சிருக்கோம். இது பல்கி பெருகணும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள் எல்லாரும், ஏன்னா அவங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு பாடுபட போகிறாங்க. அப்போ அவங்க நல்லா இருந்தால் தான் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. சரியா? அதனால் ஆமாம், அது மழை பெஞ்சதுக்கு வேற காரணம். ஆமாம், அது மழைக்குரியவர். இங்கே எங்கே காண அவரை, இந்த இங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் வந்துட்டாருன்னா மழை வந்துடும். ஆமாம், இங்க வந்து 32 பேர் 33 பேருமே இந்த மழைக்கு அவரு வேடிக்கை பார்த்தாரு, இவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைகள் என்ன பண்றாங்க. ஆனா இந்த 33 பேருமே உட்காந்து இந்த மழையை கொண்டு வராங்க. இந்த 33 பேருமே காரணம் இந்த மழை. அது எப்படி நாங்க உழைச்சோம், எங்களுக்கு பலன் இல்லாம போச்சுன்னா இந்த மழைக்கு காரணம் நீங்க தான். சரியா? இல்ல பரந்தாமே, அதுல வந்து நான் ஜபம் பண்ணேன், நீ என்னைய சொல்லாம எப்படி நீ போவ? நான் உட்காந்து 1 மணி நேரம் ஊதிருக்கேன், நீ என்னைய சொல்லு. முதல் அந்த மழை வந்தது காரணம் நீ என்னைய சொல்லு. அதுக்கப்புறம் அவர் தான் உள்ள போயிட்டார் இல்லையா, அவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே உண்மையாலுமே பாராட்டுறேன். அப்படிதான் வைராக்கியமா இருக்கணும். புரியுதா? அதனால நல்ல விஷயம் நடந்திருக்கு. நல்ல மனநிறைவோட இருக்கு. இந்த ஜபமும் சரி, இந்த இடமும் சரி, எல்லாமே பரந்தாமி சொன்ன மாதிரி சாட்சியாகத்தான் இயற்கை வந்து நமக்கு சாட்சியாக இருக்குன்னு சொல்லி எல்லா மகான்களுமே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இது ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்கு.